இன்று தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாள். தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வாழ்நாளில் மக்களுடைய சேவையாக பல்வேறு செயல்பாடுகளை செய்திருக்கின்றார். மிக முக்கியமாக அவர் உயிருடன் இருக்கும் பொழுது மக்கள் அவரை நோக்கி வந்தால் எல்லோருக்கும் அன்னதானத்தை கொடுப்பார், அதாவது உணவை அளிப்பார். அவர் அதை அளிப்பது மட்டுமல்லாது அவர்களுடன் இணைந்து அமர்ந்து உணவையும் உட்கொள்வார். தற்பொழுதும் அவருடைய பெயரால் அன்னதானம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்தான் இல்லை, அவர்களுடன் இணைந்து உண்பதற்கு. மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடப்பட்ட தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்பொழுதுமே இருக்கின்றார். கேப்டன் விஜயகாந்த் என்று சொன்னாலே தனி சக்தியும் தனி பவரும் மக்களுக்கு வந்துவிடும். ஏனென்றால் யாருமே எதிர்த்து பேசாத பல தலைவர்களை தங்களுடைய விரல் நுனியில் வைத்து கேள்வி கேட்டவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்களுடைய திரைப்பயணங்களாக இருக்கட்டும், அரசியல் பயணங்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எல்லா வேலையையும் செய்வார். அவர் எடுத்துக்கொண்ட எல்லா பதவிகளிலும் மிக சிறப்பாகவே செயல்பட்டார். அதே போன்றுதான் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது நட்டத்தில் இயங்கிய நடிகர் சங்கத்தை மாபெரும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய துறையாக நடிகர் சங்கத்தை கடனையும் அடைத்து அதில் காசையும் வைத்து விட்டு அதை விட்டு நகர்ந்தார் என்று கூறினால் அது மிகப்பெரிய ஒரு செய்திதான். அதுபோன்று தமிழ் மக்களுக்கும் சரி, தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி, மேலும் கட்சியில் இருப்பவர்களுக்கும் சரி, நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்ச்சியாக தன்னால் இயன்றதை அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அதிகமாக செய்திருக்கின்றார். ஒரு நல்ல மனிதன் என்று கூறுவதற்கு பல தகுதிகள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. அந்த அனைத்து தகுதிகளும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது என்றுதான் நாம் கூற வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. விஜயகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாளில் நிச்சயமாக அவருடைய நினைவுகளை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம். அவருடைய திரைப்படங்களில் நல்ல திரைப்படங்கள் அனைத்தையும் நல்ல விதமாக நடித்து முடித்து அதை வெற்றி பெறவும் வைத்து அந்த திரைப்படத்தின் விநியோகஸ்தர்கள் அல்லது அதில் முதலீட்டாளர்களுக்கு லாபம் கிடைக்கும் வரையும் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த திரைப்படத்திற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார். அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய நிர்வாகிகளும் அதை முதலீட்டாளர்கள், அதாவது அரசியல் கட்சி என்றால் மக்கள் தான் அதனுடைய முதலீட்டாளர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை முழுமையாக கிடைக்கும் வரை மக்களிடத்தில் மக்களுக்காக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மக்களுக்கான ஒரு தலைவர் இழந்து என்று நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய இடத்தை இங்கே முழுமையாக நிரப்புவதற்கு யாரும் இல்லை. மேலும் அவரை நினைத்து நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலையில் தேமுதிகவும் மேலும் அதனுடைய நிர்வாகிகளும் இருக்கின்றார்கள். முக்கியமாக அவர்களுடைய 2 மகன்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அரசியலில் புதிது, திரைப்படத்தில் புதிது இருந்தாலும் எதிர்காலத்தில் கேப்டன் செய்த அனைத்து நன்மைகளையும் அவர்களும் செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோளை வைத்து நிச்சயமாக கேப்டன் அவர்களுடைய செயல்பாடுகளை அந்த கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும், மக்களுக்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் கேப்டன் அவர்களுடைய 75வது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுங்கள், மேலும் அவரை நினைவு கூறுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு கேப்டன் சினிமா 24x7 உங்களை சந்திக்கும் நல்ல காணொலியில், கேப்டனுடைய காணொலி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.